السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் அந்த ஏக இறைவன் நம் மீது விதித்திருக்கிற புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய தினத்திலே வல்ல ரஹ்மானை போற்றி புகழ்வதற்காக அவனுடைய இறை ஆலயத்தில் ஒன்று குழுமி இருக்கிற நம் அனைவர்களின் மீதும், இன்னும் நாம் உயிரை விட மேலாக நேசித்துக் கொண்டிருக்கிற அண்ணல் நம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய தோழர்கள் தோழியர்களின் மீதும், இன்னும் இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து ஆண்கள் பெண்கள் அனைவர்களின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நீடித்து நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் நம்மை படைத்து அகிலத்தில் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களை விட முஸ்லிம்களை பெருமளவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனைகளுக்கு உள்ளாக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஒவ்வொரு நாளும் முஸ்லீமாக இந்த உலகத்தில் பிறந்த ஒரு மனிதன் பல்வேறு விதமான வடிவங்களின் கீழாக படைத்த இறைவனால் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். இந்த சோதனைகளுக்காகத்தான் பூலோகத்தில் நாம் படைக்கப்பட்டோம் என்றும் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். இறைவனின் புறத்திலிருந்து நமக்கு வழங்கப்படுகிற இந்த சோதனைகளை நாம் பொறுத்து கொள்கின்ற பொழுது இந்த சோதனைகளுக்குண்டான நற்கூலியை அல்லாஹ் நாளை மறுமையில் நமக்கு நன்மைகளாக வழங்குவதாகவும் சொர்க்கத்தை வழங்குவதாகவும் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். இந்த சோதனைகளை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் உரித்தானதுதான். ஏதோ ஒரு வடிவங்களில் சோதிக்கப்படுவார்கள். ஆனால் முஸ்லீமாக பிறந்த ஒரு மனிதனுக்கு என்று ஒரு தனிப்பட்ட சோதனைகள் எல்லாம் இருக்கிறது. என்ன சோதனை என்று சொன்னால், அவனுடைய சுதந்திரம் இந்த உலகத்திலே பறிக்கப்படும் என்பதை வரலாறு நெடுகிலேயும் நாம் பார்க்க முடியும். முஸ்லீமாக இந்த உலகத்தில் பிறந்த ஒரு மனிதன் நிம்மதி மூச்சுடன் அவன் வாழ முடியாது. எந்த தரப்பினர்களில் இருந்து வேணாலும் எதிர்ப்புகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான நிலையை நோக்கியே இந்த முஸ்லிம்களுடைய வாழ்க்கை பயணம். பல வரலாற்று சுவடுகளை பார்க்கின்ற பொழுதும் தற்காலத்திலும் கூட நாம் அதிகமான அளவில் சோதனைகளை சந்திக்கும் ஒரு சமுதாயமாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம். எப்படிப்பட்ட சோதனைகள்? ஒரு முஸ்லிம் தன்னுடைய குடும்பத்தின் அளவிலே சோதிக்கப்படுகிறான். பிள்ளைகளின் மூலியமாக சோதனைகள் வரும், மனைவி மூலியமாக பிரச்சனைகள் வரும், வியாபாரத்தில் சோதிக்கப்படுவான், உயிர்களை பறித்து சோதிக்கப்படுவான். இப்படி அனைத்து சோதனைகள் வரக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹ்னு ஒரு முஸ்லிம் எங்க போவோம் அப்படின்னு கேட்டா, இறைவனை நோக்கி செல்வோம், இறை இல்லத்துக்கு போவோம், ஒரு 5 நிமிஷம் அங்கே போய் உட்காருவோம், 2 ரக்காத்து தொழுவோம், நிம்மதியாக அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம், திருமறை குர்ஆனை எடுத்து படிப்போம், நம்முடைய மனதுக்கு ஆறுதல் அளிக்கும், நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் இறைவனிடத்தில் போய் மன்றாடுவோம் என்று அல்லாஹ்வை நோக்கி வரக்கூடிய
அந்த ஆலயத்தை நோக்கி வரக்கூடிய நேரத்தில் அங்கேயும் சோதிக்கப்படக்கூடிய நிலையை இன்றைக்கு உலகத்திலே முஸ்லிம்களை நோக்கி வரக்கூடிய ஏவுகணைகளை பார்க்கிறோம். எப்படியெல்லாம் குறிவைக்கிறார்கள். ஒரு முஸ்லிம் நிம்மதி பெருமூச்சு விடும் இடம் பள்ளிவாசல், அல்லாவை வணங்கக்கூடிய ஆலயங்கள். இந்த இறை ஆலயங்கள் இந்த உலகம் முழுக்க பரவி கிடக்கிறது. முஸ்லிம்கள் தங்கள் உயிரை விட மேலாக இந்த பள்ளிவாசலை மதிக்கக்கூடியவர்களாக, கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, பள்ளிவாசல்களின் மீது அக்கறை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய எதிரிகள் முஸ்லிம்களுக்கு எது விருப்பத்திற்குரியதாக இருக்குதோ அதிலே உள்ளே நுழையக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். வீடுகளை ஒரு பக்கம் புல்டோசர்களால் இடித்து தரைமட்டமாக்குகிறார்கள். முஸ்லிம்களின் வக்ஃபு வாரிய சொத்துக்களில் கை வைத்து முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை எல்லாம் ஒரு பக்கம் அபகரிக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பள்ளிவாசல்களை நம்ம எதுக்கு விட்டு வைக்கணும்? முஸ்லிம்கள் எல்லாம் அங்கே போய் தான் நிம்மதியாக இருக்கிறாங்க, இந்த பள்ளிவாசல்ல போய் தான் இறைவனை வணங்குகிறார்கள். அதனால இந்த பள்ளிவாசல்களையும் அபகரிப்பதற்குண்டான வழிவகைகள் என்ன என்று அந்த சூழ்ச்சிகளின் மூலியமாக இன்றைக்கு இந்தியாவில் உள்ள பல பள்ளிவாசல்களை குறிவைத்து சங்கப்பரிவார கும்பல் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை தற்காலத்திலே நாம் கண்ணுக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த முஸ்லிம்களின் பள்ளிவாசல்களை நோக்கி வருகிறார்கள்? முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்கள் தான் எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் அடைக்கலத்தை தருகிறது. ஏன் இந்த பள்ளிவாசலை இடிக்க துடிக்கிறார்கள் தெரியுமா? மாற்று மதத்தினர்களை அரவணைக்கிறது, நிறவெறியை உடைத்து எறிகிறது, குலவெறியை உடைக்கிறது, ஜாதி வெறியை உடைக்கிறது, பணக்காரன் ஏழை என்கிற தத்துவத்தை உடைத்து நொறுக்குகிறது. அதனால இந்த பள்ளிவாசலில் அனைவரும் சகோதரத்துவத்தோடு சமத்துவத்தோடு வாழ்வது அவனுக்கு எரிச்சலை உண்டாக்குகிறது. ஏன் அப்படின்னு கேட்டா, அவனுடைய கொள்கை சித்தாந்தம் இதுக்கு அப்படியே நேர் உள்டாவா இருக்குது. அவனுடைய வழிபாட்டு தலத்துக்குள்ள எல்லாரும் வர முடியல. அவனுடைய வழிபாட்டு தலத்துக்குள்ள பணக்காரன் ஏழை என்று பிரிக்கிறார்கள், கருப்பு வெள்ளை என்று பிரிக்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான அடக்குமுறைகளோடு ஒடுக்குமுறைகளோடு அந்தந்த மற்ற சமூகத்தில் உள்ள மக்கள் அந்த வணக்க வழிபாட்டில் நுழைய முடியாத சூழல் இருக்கிறது. இப்ப இதை பார்க்கக்கூடிய மக்கள் முஸ்லிம்களை பார்த்து கொண்டு என்ன செய்வார்கள்? நம்ம மதத்தில் சுதந்திரம் இல்லை, கடவுளை நேராக போய் வணங்க முடியல, ஆனால் முஸ்லிம்கள் அப்படி இல்லையே, பள்ளிவாசல்களில் அனைவரும் செல்கிறார்களே, எல்லா வேளையும் இந்த பள்ளிவாசல்கள் அரவணைக்கிறதே, இங்கே உயர்வு தாழ்வு இல்லையே. இதை பார்த்துட்டு திரள் திரளாக இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள், முஸ்லிம்களாக மாறுகிறார்கள். சங்கப்பரிவாரனுடைய அஜெண்டா என்ன? இஸ்லாம் வளரக்கூடாது, முஸ்லிம்களின் எண்ணிக்கை கூடக்கூடாது என்று அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் எப்படி இஸ்லாத்தை வளர்க்கிறான் பாருங்கள். நீ எதை அழிக்க நினைக்கிறையோ அதை வைத்தே என் மார்க்கத்தை நான் வளர்ப்பேன்டா. நீ எந்த சித்தாந்தத்தை குழி தோண்டி இந்த பூமியில் மண்ணில் புதைக்கலாம் என்று நினைக்கிறாயோ அதை வைத்தே உனக்கு சம்மட்டியடி கொடுப்பேன் என்று இறை இல்லங்களின் மூலியமாக இன்றைக்கு ஏராளமான மாற்று மத சகோதரர்கள் தங்களை இஸ்லாத்தில் இணைத்துக் கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். முஸ்லிம்களாக மாறக்கூடிய நிலைமைகளை பார்க்கிறோம். அப்ப இதுதான் அவர்களுக்கு இன்றைக்கு உள்ளக்குள்ள அப்படியே எரிச்சலை உண்டாக்குகிறது. முஸ்லிம்களாக இப்படி போகிறார்களே, ஒரு விரும்பி ஒரு மார்க்கத்தை கட்டாயப்படுத்தாமல் எப்படி இவர்களால் போய் நுழைய முடிகிறது? அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு தத்துவம் இருக்கிறது, இதை உடைக்க வேண்டும் என்பதற்காக இறை இல்லங்களை பால்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிறோம். இப்ப முஸ்லிம்களுடைய உள்ளத்துல இந்த இறை இல்லம் என்பது எப்படிப்பட்ட இடத்தை பிடித்திருக்கிறது? ஒரு முஸ்லிம் தன்னுடைய வீடை உடைச்சா கூட ஒரு குறிப்பிட்ட அளவு எதிர்ப்பை கொடுப்பான். தன்னுடைய குடும்பத்தில் யாரையாவது கொலை செய்யும் போது கூட அவன் ஏதோ ஒரு விதத்தில் எதிர்ப்புகளை தருவான். ஆனால் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்களின் மீது கை வைக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் கொதித்து பெரும் திரளாக களம் காணுவார்கள் என்பது அந்த எதிரிகளுக்கு தெரிகிறது. அதனால தான் முஸ்லிம்கள் உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய முகமது நபியை இழிவுபடுத்தினார்கள். முகமது நபியை திட்டினா முஸ்லீமுக்கு கோவம் வரும், நாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறான்.
அதே நேரத்தில் பள்ளிவாசல்களின் மீது கை வைத்தாலும் முஸ்லிம்கள் கோபப்படுவார்கள். இந்த கோபத்தை அவன் எப்படி பயன்படுத்த நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, கலவரத்தை மூட்டுவோம், மத கலவரங்களை உண்டாக்குவோம். ஏன்னா இதை வைத்துதான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை கையிலே வைத்துக் கொண்டு சிறுபான்மையினர்களாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்களை எதிரிகளாக காட்டி காட்டி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, முஸ்லிம்கள் உங்களுக்கு எதிரி, முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள், முஸ்லிம்கள் தீவிரவாதிகள், முஸ்லிம்கள் குண்டு வைப்பவர்கள் என்றெல்லாம் விஷம பிரச்சாரம் ஒரு பக்கம் நடக்கிறது. இன்னொரு பக்கம் என்ன சொல்றான் அப்படின்னா, கோயில்களை இடித்துத்தான் பள்ளிவாசல்களை இவர்கள் கட்டி இருக்கிறார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்து மதம் என்பது இந்தியாவில் உள்ள மதமா? முதல்ல வரலாற்றை கொஞ்சம் எடுத்து ஆய்வு செய்து பாருங்கள். இந்து மதம்னே ஒன்று இந்தியாவில் கிடையாது. இந்தியாவில் இருந்த அந்த கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா, திராவிடர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற கொள்கையில் இருந்த மக்களாக இந்திய தேசத்தில், குறிப்பாக தமிழகத்தில் இருந்தவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த நேரத்தில் கைபர் போலன் கணவாய் வழியாக ஒரு ஆரிய கும்பல், இந்த RSS கும்பல் உள்ளே நுழைகிறார்கள். உள்ளே நுழைந்து இந்த மக்களுடைய ஒற்றுமையை, சகோதரத்துவத்தை பார்த்து என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டா, நாம இந்த நாட்டில் ஆட்சி செய்ய வேண்டும் என்றால், நாம இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கையகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஒற்றுமையை சிதைக்கணும், சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுடைய நிம்மதியை கெடுக்கணும், மத கலவரத்தை தூண்ட வேண்டும், அப்போதுதான் ஆட்சி செய்ய முடியும் என்பதை தெரிந்து நாடற்ற நாடோடிகளாக இருந்த இந்த அயோக்கியர்கள் சரியான முறையில் திட்டம் தீட்டி முஸ்லிம்களுடைய வணக்க வழிபாட்டு தலங்களிலே இன்றைக்கு கை வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். இதே நிலைதான் பாலஸ்தீன் மண்ணிலையும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அகதிகளாக வந்த யூதர்கள் பலஸ்தீன் மண்ணுக்குள்ளே நுழைந்தார்கள். அங்கிருந்த முஸ்லிம்களினுடைய மனநிலையை பார்க்கிறார்கள். இஸ்லாம் என்ன சொல்லுது? உன்னை யாராவது உதவி தேடி வந்தா அவங்களுக்கு நீ அரவணைப்பு கொடு, உணவு கொடு, தங்க இடம் கொடு. இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அந்த யூத வெறியர்கள் உள்ளே நுழைந்து இன்றைக்கு முஸ்லிம்களுடைய புனிதமிக்க பள்ளிவாசலை கையகப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். இது எங்கள் வணக்கத்தலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த நாட்டை இன்றைக்கு இஸ்ரேல் என்கிற ஒரு நாடாக கட்டமைத்திருக்கிறான் என்றால், வரலாறு நெடுவிலேயும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இதனுடைய பின்னணியில் முஸ்லிம்களின் மீது உண்டான அந்த வெறுப்பு இன்றைக்கு அவர்களை இப்படிப்பட்ட ஒரு நிலையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இன்றைக்கு பாருங்க, எப்படியெல்லாம் இந்திய தேசத்தில் முஸ்லிம்கள் நாம் நசுக்கப்படுகிறோம். 1947 வழிபாட்டு பாதுகாப்பு சட்டம் என்று கொண்டு வருகிறார்கள். இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு பாபர் மசூதிக்கு அடுத்ததாக எந்த பள்ளிவாசலையும் யாரும் இனிமேல் இங்கே கோயில் இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாது, இங்கே வேற வழிபாட்டு தலம் இருந்தது என்று பேசக்கூடாது. ஒரு பள்ளிவாசலை நீங்கள் அபகரித்தது போதும், இனிமேல் எந்த பள்ளிவாசலையும் இப்படி அநியாயமான முறையில் அபகரிக்க கூடாது என்று வழிபாட்டு தல சட்டம் என்று கொண்டு வருகிறார்கள். இந்த அயோக்கியர்களை பற்றியான விஷயங்கள் எல்லாம் அறிந்து மக்கள் போராடும் போது சரி ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் என்று கொண்டு வந்தார்கள். அந்த சட்டம் இன்றைக்கு உயிரோடு இருக்குதா இந்தியாவில்? இன்னைக்கு என்ன நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது? உத்தரப்பிரதேசத்தில் பார்க்கிறோம், நவம்பர் 18 இந்த மாதம் என்ன நிலைமை ஏற்பட்டது? அங்கு இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலை குறிவைக்கிறார்கள். குறிவைத்து அந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய நீதிமன்றத்தில் சிலர்கள் போய் மனு அளிக்கிறார்கள். இந்த பள்ளிவாசலுக்கு அடியிலே கோயில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த நீதிமன்றமும் கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்காம, அதுல என்ன உள் விவகாரம் இருக்கிறது, இங்கே எப்படி கோயில் வரும், இதையெல்லாம் பற்றி சிந்திக்காம நீதிமன்றங்கள் இன்றைக்கு அநீதிமன்றங்களாக மாறி நிற்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அவங்க பெட்டிஷன் கொடுத்த அடுத்த சில மணி நேரங்களில் தொல்லியல் துறை உள்ளே நுழைகிறது. பள்ளிவாசலை போய் நாங்கள் ஆய்வு செய்ய போறோம், அடியில் கோயில் இருக்குது என்று நீதிமன்றத்தின் மூலியமாக வருகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட அநியாயக்காரர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உள்ள வர்றா, கலவரம் வெடிக்கிறது, முஸ்லிம்கள் ஒன்று திரண்டு பள்ளிவாசலை, இறை இல்லத்தை உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய முஸ்லிம்கள் களமிறங்குகிறார்கள். அதுல இந்த
சங்கிகள் 4 பேர் உள்ள நுழைஞ்சு கற்களை அள்ளி வீசுகிறார்கள். போலீஸ் துப்பாக்கி எடுத்து ஒரு 5 முஸ்லிம் இளைஞர்களை சுட்டு வீழ்த்துகிறார்கள். கடந்த வாரம் ஜும்மாவில் கூட உங்களுக்கு ஷம்சுல்லுஹா ரஹ்மானி அவர்கள் உரை நிகழ்த்தி இருப்பார்கள். இதுதான் இந்த அயோக்கியர்களுடைய திட்டம். முஸ்லிம்கள் எப்போ இது மாதிரி உள்ள நுழைகிறாங்களோ, அத்துமீறுகிறார்களோ, அப்போது நாம உள்ளே இறங்கி இந்த முஸ்லிம் சமுதாயத்தை அழிக்கலாம் என்பதுதான் அவருடைய திட்டம். இந்த உத்தரப்பிரதேச கலவரத்தில் 5 முஸ்லிம் இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். சுட்டுட்டு யாரு சுட்டானே தெரியலங்கிறான். போலீஸ்காரன் உள்ள இறங்கி சுடுறான். சுட்டுட்டு யார் சுட்டான்னு எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறார்கள். என்றால் எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்தை இன்றைக்கு இந்திய தேசத்திலே குறிவைத்திருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் நாம் தெளிவான முறையில் விளங்க வேண்டும். இந்த நேரத்திலே நாம் சரியான சிந்தனை உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து, உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து விடாமல் பயணிக்கக்கூடிய சமுதாயமாக இருக்க வேண்டும். இறை இல்லங்களை குறிவைத்து இப்படி தாக்குதல் நடத்துகிறார்கள். அதுல நேற்றைய தினம் நாம் பார்க்கிறோம், ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பழமையான அஜ்மீர் தர்கா இஸ்லாத்தில் இல்லை, அது முஸ்லிம்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடு. ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்றால், பழமையான ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு தர்காவை குறிவைத்து, இந்த தர்காவினுடைய அடித்தளத்தில் சிவன் கோயில் இருக்கிறது, இதையும் உடைத்து நொறுக்குங்கள், இதுவும் இந்துக்களுடைய சொத்துதான் என்று தொல்லியல் துறை அதற்கும் ஆய்வு செய்வதற்கு அனுமதி வழங்குகிறார்கள். நீதிமன்றத்தின் மூலியமாக அனுமதி பெற்று வருகிறார்கள். இப்படியே இந்தியா முழுவதும் பல வணக்க வழிபாட்டு தலங்களை, முஸ்லிம்கள் புனிதமாக நினைக்கக்கூடிய இடங்களை கையகப்படுத்தக்கூடிய நிலையில் அவர்கள் முன்னேறி வருகிறார்கள். இந்த நேரத்தில் நாம எப்படி பயணிக்க வேண்டும், நாம எப்படி இதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, முஸ்லிம்களுக்கு இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்தில் மரணம் நமக்கு எப்போது வேண்டுமானாலும் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு போதித்த ஒரு செய்தி என்ன என்று கேட்டால், அஃலலுல் ஜிஹாத், ஜிஹாதுகளில் சிறந்தது எது தெரியுமா? கலிமத்து அதிலின் இந்த சுல்தானின் ஜாயிர், அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு எதிராக நீங்கள் நீதியை முழங்குங்கள், சத்தியத்தை பேசுங்கள், கோழைகளாக மாறிவிடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு நாட்டில் உங்களுக்கு எதிராக அநியாயம் இழைக்கப்படுகிறதா, நீங்கள் நீதியை முழங்குங்கள், அதில் உள்ள நியாயத்தை பேசுங்க. அநியாயக்காரர்களுக்கு எதிராக நீங்கள் இந்த நாட்டினுடைய சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு போராடுங்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு ஒரு வழிமுறையாக சொல்லி தந்திருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய இந்த வணக்க வழிபாட்டு தலங்களை இன்றைக்கு குறிவைத்திருக்கிறார்களே, இதனுடைய வரலாற்று நிகழ்வுகளை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்தியாவில் இன்னும் உலகம் முழுக்க உள்ள அந்த பள்ளிவாசல்களுடைய தாய் பள்ளியாக எது இருக்கிறது என்றால் காபத்துல்லா, மஸ்ஜிதுல் ஹராம். இந்த மஸ்ஜிதுல் ஹராமை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இது எப்படிப்பட்ட நன்மை பயக்கக்கூடிய தலம் என்பதை பற்றி குர்ஆன்ல பல வசனத்தை அல்லாஹ் பேசுறான். அந்த தாய் பள்ளியினுடைய அடிப்படையில் இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்ட அத்தனை பள்ளிவாசல்களும் நன்மையை போதிப்பதற்காக இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்ட பள்ளிவாசல்கள். இதில் தீவிரவாதம் போதிக்கப்படவில்லை. இந்த பள்ளிவாசல்களில் மனித உயிர்களை எப்படி கொள்ளலாம் என்று போதிக்கப்படவில்லை. மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய ஒரு தலமாக பள்ளிவாசல்கள் இருக்கிறது என்பதை மாற்று மத சகோதரர்களுக்கு நாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த செய்திகளை அறியாத மக்களுக்கு தகவல்களை எடுத்து போய் சேர்க்கும் போதுதான் இந்த நாட்டில் உள்ள மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். முஸ்லிம்களுடைய இந்த மத வழிபாட்டு தலம் என்பது இது பயனற்ற ஒரு இடம் கிடையாது. முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கும் சேர்த்து, முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் சேர்த்து பயனளிக்கக்கூடிய தலமாக இது இருக்கிறது என்பதை நாம மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நிலையில இருக்க வேண்டும். அந்த புனிதத்தை அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய இடத்துல இருந்தா தான் அவர்களும் நமக்காக ஆதரவு கொடுத்து நிற்பார்கள், களத்தில் இறங்கி போராடுவார்கள். அவர்களுக்கு இந்த செய்திகள் எதுவுமே செல்லவில்லை என்றால், ஏதோ முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலை இடிக்கிறாங்க, நம்ம இடத்தை இடிக்கலையே என்று அவர்கள் இருந்து விடுவார்களே ஒழிய, முஸ்லிம்களின் பள்ளிவாசல் எவ்வளவு முக்கியத்துவமானது என்பதை அந்த மக்கள் அறிய வேண்டும். அந்த செய்திகளை நாம் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமின் ஹைசு ஹரஜத ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம்.
முஸ்லிம்களே, நீங்கள் உலகத்தின் எந்த பகுதியிலே இருந்தாலும் இந்த மஸ்ஜிதுல் ஹரமை நோக்கி உங்களுடைய முகத்தை திருப்புங்கள். ஒரு நாளைக்கு 5 வேளை உலகத்தில் உங்களுடைய பகுதியில் அமைக்கப்பட்ட இறை இல்லத்தை நோக்கி செல்லுங்கள். அங்கிருந்து கொண்டு இந்த மஸ்ஜிதுல் ஹரமை நோக்கி திரும்புங்கள். அல்லாஹ்வை வணங்குங்கள். இந்த இறை ஆலயத்தில் நின்று தூய்மை மிக்க ஆண்கள் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. வரக்கூடிய மக்கள் எல்லாம் தீவிரவாதிகளா? தூய்மையானவர்கள், மறுமையினுடைய ஒரு வாழ்க்கையை நம்பி வாழக்கூடியவர்கள், மற்ற மனிதனுக்கு அநியாயம் செய்துவிடக் கூடாது என்கிற சிந்தனையில் வாழக்கூடிய மக்கள் இந்த பள்ளிவாசலை நோக்கி அணி திரண்டு வருகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துகின்றான். அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்றான் 3வது அத்தியாயம் 96ல, இன்ன அவ்வல பைத்தின் உலியல் இன்னாசி லல்லதி பி பக்கத்த முபாரக்கன், பரக்கத்து நிறைந்த பக்கா என்கிற இந்த நகரத்தில் அமையப்பட்டிருக்கக்கூடிய மக்கா என்கிற இந்த புனித பள்ளிவாசல் உலகத்தில் இறைவனுக்காக கட்டப்பட்ட முதல் இறை இல்லம் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். உலகத்திலேயே முதலாக கட்டப்பட்டது பள்ளிவாசல். அல்லாஹ்வை வணங்குவதற்காக உலகத்தில் வந்த அத்தனை இறை தூதர்களும் அந்தந்த சமுதாய மக்களுக்காக வேண்டி பள்ளிவாசலை கட்டினார்கள். ஏன் கட்டினார்கள்? அல்லாஹ்வை வணங்குவதற்காக மட்டும் இல்லை, அங்கே உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக. அந்த பள்ளிவாசலை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய இந்துக்கள் பயன்பெறுவார்கள், மற்ற மக்கள் பயன்பெறுவார்கள், சாமானியர்கள் பயன்பெறுவார்கள், ஏழைகள் பயன்பெறுவார்கள். அத்தனை பேருக்கும் ஒரு பாதுகாப்பு தலமாக பள்ளிவாசல்கள் இருக்கிறது. அதிலே முதலாக உலகத்தில் கட்டப்பட்டது மஸ்ஜிதுல் ஹராம். அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனிலே பார்க்கிறோம். அதே போன்று நபிகள் நாயகம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உலகத்தில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் எது? மஸ்ஜிதுல் ஹராம். அதை யார் கட்டினார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள். ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க, அந்த பள்ளிவாசலை கட்டி 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினார்கள். இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் கட்டியதாக ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ச்சியாக திருமறை குர்ஆனில் சொல்றான், வஅஹித்னா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல அன்து தஹீர் பைத்தி, என் ஆலயத்தை தூய்மை செய்யுங்கள் என்று இப்ராஹீமுக்கும் இஸ்மாயிலுக்கும் நாம் உடன்படிக்கை எடுத்தோம். ஆதம் நபி கட்டின அந்த பள்ளிவாசல் சிதலமடைகிறது காலப்போக்கில். இப்ராஹிம் நபி வர்றாங்க, அவங்களுடைய மகன் இஸ்மாயில் இளமை பருவத்தை அடைகின்ற பொழுது இருவருக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான், என் ஆலயத்தை தூய்மைப்படுத்துங்கள், காபத்துல்லாவை சிதலமடைந்திருக்கக்கூடிய இந்த பூமியை நீங்கள் சீர்படுத்துங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன ருக்கை சுஜூத், இங்கே வந்து தவாப் செய்யக்கூடிய, தங்கக்கூடிய, ருக்கு செய்யக்கூடிய, சஜிதா செய்யக்கூடிய இந்த மக்களுக்காக வேண்டி இப்ராஹீமே இஸ்மாயிலே நீங்கள் இருவரும் என் ஆலயத்தை தூய்மைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காபத்துல்லாவை பற்றி தொடர்ச்சியாக அப்படியே தெளிவுபடுத்துகிறான். இது எர்ஃபவுல் இப்ராஹிம் அல் கவாயித, இப்ராஹிம் நபி அவர்கள் மினல் பைத்தி வ இஸ்மாயில், அந்த ஆலயத்தின் அடித்தளத்தை இருவரும் சேர்ந்து உயர்த்துகிறார்கள். காபத்துல்லா சிதலமடைஞ்ச ஆலயத்தை கட்டுகிறார்கள். ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்புவது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்றைக்கு உடைத்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்களும் இஸ்மாயில் நபி அவர்களும் கற்களை சுமந்து, மணல்களை சுமந்து அந்த பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். பள்ளிவாசல் என்பது வெறும் கல் மண் மட்டும் கிடையாது. பள்ளிவாசல் என்பது முஸ்லிம்களினுடைய உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். முஸ்லிம்களை உயிரை விட மேலான ஒரு தலம். அந்த தலத்தில் ஒவ்வொரு 5 நேர தொழுகைகளையும் முஸ்லிம்கள் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் காபத்துல்லாவை பற்றி தொடர்ச்சியாக திருமறை குர்ஆனில் பேசிக்கொண்டே வருகிறான். அங்கே வருகிறோம், ஒவ்வொரு நாளும் வருகிறோம், பல நன்மையான விஷயத்தை செய்கிறோம். இந்த காபத்துல்லாவையும் அநியாயக்காரர்கள் இடிக்க பார்த்தார்கள். ஆபிரஹா என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் அல்லாஹ்வுடைய இறையாலயத்தை இடிப்பதற்காக வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பறவைகளை அனுப்பி சூடேற்றப்பட்ட கற்களை அந்த அநியாயக்காரர்கள் மீது தூக்கி எறிந்து மெல்லப்பட்டு உமிழ்ந்த வைக்கோல்களை போன்று அந்த அநியாயக்காரர்கள் சிதைக்கப்பட்டார்கள். காபத்துல்லாவை இடிக்க வரும்போது அவர்களை இப்படி நாம் செய்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். அதே போன்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் இன்னும் பல வசனத்தில் சொல்றான், உலகத்தில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அவனுடைய பெயர் துதிக்கப்படுவதை எவன் தடுக்கிறானோ அவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் எவன் என்று அல்லாஹ் கேட்கிறான்.
இவர்களுக்கு மறுமையில் மிக கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். பள்ளிவாசல்கள் எவ்வளவு புனிதமானது யோசித்து பார்க்க வேண்டும். இதை பிற மக்களுக்கு நாம் கொண்டு போய் சேர்க்கணும். பள்ளிவாசல்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பாருங்கள், ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்கக்கூடியதாக பள்ளிவாசல்கள் இல்லையா? மருத்துவமனைகளாக பள்ளிவாசல்கள் மாறவில்லையா? பள்ளிவாசல்களின் மூலியமாக எத்தனை மக்களுடைய வாழ்வாதாரங்கள் நிவர்த்தி செய்யப்படுகிறது. பள்ளிவாசல்களின் மூலியமாக எத்தனை மக்களினுடைய எதிர்காலத்திற்கு உண்டான தேவைகள் நிறைவேற்றி தரப்படுகிறது. அவ்வளவு உதவிகளையும் பள்ளிவாசல்களில் இருந்துதான் பெறுகிறோம். பள்ளிவாசல்களில் இருந்துதான் இந்த முஸ்லிம் சமுதாயம் பயனடைகிறோம். அப்போ முஸ்லிம்களினுடைய உணர்வு பூர்வமான இந்த பள்ளிவாசல்களை இடிக்க வரக்கூடிய இந்த கயவர்களுக்கு எதிராக இந்திய தேசத்தில் வரம்பு மீறி போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வரையறையற்ற நிலையிலே ஒவ்வொரு பள்ளிவாசல்களாக நீதிமன்றத்தின் துணை கொண்டு ஒவ்வொன்றாக இடித்து நொறுக்கிக் கொண்டே வருகிறார்கள். இதற்கு எதிராக படைத்த இறைவன் அந்த பள்ளிவாசல்களை பாதுகாக்கக்கூடியவனாக இருந்தாலும் கூட அல்லாவே பூமிக்கு இறங்கி வந்து பாதுகாக்க மாட்டான். இதை முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த இந்த வக்ஃபு வாரிய போராட்ட ஆர்ப்பாட்ட களத்தில் சில முஸ்லிம் ஜமாத்தார்களுக்கு நாம் அழைப்பு விடக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? பலர்கள் நாம் நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தை வரவேற்றார்கள். வக்ஃபு வாரிய சொத்துக்களை பாதுகாக்கணும், அதெல்லாம் கரெக்டு தான், நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துங்க, நாங்கள் வந்து கலந்துக்கிறோம் என்று பள்ளிவாசல்களில் அறிவிப்பு செய்து மக்களை அந்த ஆர்ப்பாட்ட களத்திற்கு அழைத்தார்கள். இதனுடைய விபரீதம் புரியாமல் சில முஸ்லீம்கள் இன்றைக்கும் சில ஜமாத்தார்கள் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், வக்ஃபு வாரிய சட்டத்திற்கு அந்த போராட்டத்துக்கு அழைப்பு கொடுக்கும்போது தௌஹீத் ஜமாத் நடத்துறதுனால வரமாட்டோம். எவ்வளவு பெரிய பின்னடைவு என்பதை யோசித்து பாருங்கள். இதை எங்களுடைய பள்ளிவாசல்களில் அறிவிப்பு செய்ய மாட்டோம். அப்ப இதை என்ன இந்த ஜமாத்துக்காக நடத்தி கொண்டிருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். சொல்கிறார்கள் அல்லாஹ் பார்த்துக்கிறோம், அதெல்லாம் அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் பாதுகாப்பான்னா அல்லாஹ் கீழே வந்து இறங்கி பள்ளிவாசலை பாதுகாப்பானா? அல்லாஹ் பாதுகாப்பான்னு சொல்லி ரயில் முன்னாடி போய் நின்றுட்டு அல்லாஹ் என்னை பாதுகாப்பான்னு சொல்ல முடியுமா? அப்ப விபரீதத்தை உணராமல் இன்றைக்கு செயல்படக்கூடிய தலைவர்களை, நிர்வாகிகளை நாம் பார்க்கிறோம். இந்த விஷயத்தில் ஒவ்வொரு மக்களுக்கும் விழிப்புணர்வு தேவை. இல்லை என்றால் இந்த நாட்டில் நாடோடிகளாக மாற்றப்படுவோம். இன்றைக்கு பலஸ்தீன் மக்களுக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை நமக்கு நாளை வரக்கூடாது என்றால் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். மக்களுக்கு இது போன்ற செய்திகளை, விழிப்புணர்வுகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்திலே ஒவ்வொருவர்களும் நாம் விழிப்புணர்வு அடைந்து மாற வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த சமுதாயமாக, அல்லாஹ்வினுடைய இறை ஆலயங்களை பாதுகாக்கக்கூடிய சமுதாயமாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையிலே முஸ்லிம்களாக ஆகிய நம்மை சோதிப்பதற்காக பல்வேறு விதமான சோதனைகளை இறைவன் அவ்வப்போது நம்மை வழங்கி நம்முடைய ஈமானிய உறுதியை அல்லாஹ் சோதித்து கொண்டே இருப்பான். இந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எதிரிகள் ஒரு கோரிக்கை வைப்பார்கள். என்ன கோரிக்கை என்றால், ஒன்று எங்களுடைய கையிலே இருந்து நீ சாக வேண்டும், அல்லது நீ சரணடைந்து விட வேண்டும். இந்த ரெண்டு கோரிக்கை. இந்த ரெண்டு கோரிக்கைகளில் முஸ்லிம்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்விற்காக சாகுதல், சரணடைதல் கிடையாது. இந்த சாகுதல் என்பது ஏதோ ஜிஹாத் என்கிற அடிப்படையில் முஸ்லிம்கள் சட்டத்தை மீறி செல்லக்கூடிய நிகழ்வுகள் கிடையாது. பொறுமையோடு இருந்து, சகிப்புத்தன்மையோடு இருந்து, அறவழியில் அநீதிக்கு எதிராக போராடி அல்லாஹ்வின் மார்க்கத்துக்காக உயிர் துறப்பது. அப்படியான அந்த நிலையிலே யார் சோதிக்கப்பட்டு தன் உயிரை இந்த மார்க்கத்துக்காக அல்லது தன் குடும்பத்துக்காக, தன்னுடைய மான மரியாதைகளுக்காக எவன் இழப்பானோ அவன் ஜிஹாதி என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்கிறது. அப்ப அந்த வழியிலே இந்த நாட்டிலே எந்த ஒரு கட்டத்திலும் நாம் கோழைகளாக மாறிவிடக்கூடாது. இன்றைக்கு பல முஸ்லிம்களுக்கு இந்த விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால தங்களுடைய உலகத்தின் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறார்கள்.
ஒரு விழிப்புணர்வற்ற ஒரு சமுதாயமாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் முரண்படாதீர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒற்றுமையாக நில்லுங்கள், முரண்பட்டீர்களேயானால் நீங்கள் கோழைகளாக மாறிவிடுவீர்கள், எதிரிகள் உங்களை சுற்றி வளைத்து விட்டு உங்களை பந்தாடுவார்கள், ஒரு காலகட்டம் வரும் நீங்கள் சிதைக்கப்படுவீர்கள், அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் எதிரிகளை விட மிக பெரும்பான்மையினர்களாக இருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கும்போது எங்களை எப்படி எதிரிகள் எதிர்ப்பார்கள்? ஏன் தெரியுமா? உங்களிடத்திலே வகுன் என்கிற ஒரு நோய் தொற்றிக்கொள்ளும். வகுன் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஹுப்பு துன்யா, இந்த உலகத்தை நீங்கள் விரும்புவீர்கள், ஓ கராஹியத்தல் மவுத், மரணத்தை நீங்கள் வெறுப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த உலகத்தில் நாம இப்ப என்ன மனநிலையில் இருக்கணும்? மரணத்தை வெறுக்கக்கூடாது, உலகத்தை நேசிக்கக்கூடியவர்களாக மாறிவிடக்கூடாது. மறுமையை நேசித்து சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய பொருளாதாரங்களை எல்லாம் பெருமளவு நேசிக்காமல் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நோக்கி, பாதுகாப்பு தலங்களாக இருக்கக்கூடிய பள்ளிவாசலை பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இன்றைக்கு பார்க்கிறோம், பள்ளிவாசல்களில் மக்கள் இப்போ ஜும்மாவுடைய நேரம் என்றால் குழுமுகிறார்கள், மற்ற நேரங்களில் கூட்டம் குறையக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். குறிப்பாக இளைஞர்கள் இந்த உலகத்தினுடைய அற்ப ஆதாயங்களுக்காக வேண்டி, மற்ற விஷயங்களுக்காக வேண்டி பள்ளிவாசல்கள், இறை ஆலயங்களை விட்டு தூரமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இறை ஆலயங்களை பற்றி பிடித்து பாதுகாத்து வாழக்கூடிய மூமின்களாக நாம் இருப்போம். உலகம் நிரந்தரம் இல்லை, மறுமைதான் நமக்கான வாழ்க்கை என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு, இந்த உயிர் மூச்சு இருக்கின்ற வரை இந்த உலகத்தில் இறை ஆலயத்திற்காக வேண்டி போராடக்கூடியவர்களாக, அறவழியில் அநியாயக்காரர்களை எதிர்த்து நீதிக்காக முழங்கக்கூடிய மக்களாக வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.